சீதா. வாங்கண்ணா. எப்பண்ணா வந்தீங்க? இப்போதாம்மா வந்தேன். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்குண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கம்மா. மச்சான் எங்கே காணும்? இப்போதானே வெளியே போனார். சாப்பாட்டுக்கு இப்போ வந்துடுவார். அப்படியா? என்னண்ணா சொல்லுண்ணா. ஒன்றும் இல்லைம்மா, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், பணம் தேவைப்படுது. பணமா? என்கிட்டயாண்ணா? சரி, எவ்வளோண்ணா வேணும்? ஒரு 50,000 ரூபா தேவைப்படுதுமா. என்னண்ணா சொல்கிறீங்க? 50,000 ரூபாவா? அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கண்ணா போகிறது? என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? நானும் எங்கெங்கேயோ கேட்டு பார்த்தம்மா, கிடைக்கல. உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? இல்லைண்ணா, ஏற்கனவே 2 லட்சம் வாங்கிட்டு போயிருக்கிறீங்கண்ணா. அதுவும் உங்களால் திருப்பி கொடுக்க முடியல. திருப்பியும் வந்து 50,000 ரூபாய் கேட்குறீங்க. நான் எங்கே போகிறது? அவருக்கு தெரியாது. தெரிஞ்சால் அவள் தான் என்னை சத்தம் தான் போடுவார். அவர் திருப்பியும் வந்து கேட்டால் நான் அவர் யாருக்கிட்ட போய் நான் கேட்குறது? நான் என்ன சொல்லி கேட்குறது? அண்ணா, நீங்கள் ஏற்கனவே 5,000 10,000 கொடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு போனீங்க. அதுவே இப்போ 2 லட்சம் ஆயிடுச்சு. கேட்டும் திருப்பியும் கொடுக்கல. அவருக்கும் தெரியாது. அவர் சண்டை போடுறாரு, உங்களுக்கு தெரியும். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ திடீர்னு வந்து 50,000 ரூபாய் கேட்டால் நான் எங்கன்னா போகிறது? சீதா, என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? உன்னை நம்பி தானம்மா நான் வந்திருக்கேன். வட்டிக்காவது வாங்கி கொடுமா, நான் கட்டிடுறேம்மா. ஏற்கனவே அப்படி சொல்லி தானே வாங்கிட்டு போனீங்க. நீங்கள் வட்டிக்கு வாங்கித்தானே. இப்போ நான் அந்த வட்டி நான் தானே கட்டின்னு வரேன். அவருக்கு தெரியாத கட்டணும். அவருக்கு கொடுக்குற காசுல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு அந்த காசை வட்டி கட்டின்னு வரேன். திருப்பி வந்து 50,000 ரூபாய் கிட்ட நான் எங்கேருந்து போகுது? அதுவும் நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன் வட்டி? அம்மா, இந்த ஒரு தடவை வாங்கி கொடுமா, நான் எப்படியாவது கட்டிடுறேம்மா. கடனை வைக்க மாட்டேம்மா, கண்டிப்பாக அடைச்சிட்றேம்மா. அம்மா, இப்படிதான் சொல்லாதம்மா. இந்த வாட்டி ஒரு தடவை பண்ணி கொடுமா. படிப்பு செலவு தானம்மா கேட்குறேன். அண்ணன் தானம்மா, உன்னை நம்பி தானம்மா நான் வந்திருக்கேன். இந்த ஒரு தடவை பண்ணி கொடுமா. ஏற்கனவே 2 லட்சம் வாங்கியிருக்கேன்ல, அது கூட வெளியே வர வேண்டியிருக்கு. கண்டிப்பாக அடைச்சிட்றேம்மா, என்னை நம்புமா. இன்னும் ஏற்கனவே நான் 2 லட்சத்துக்கு வட்டி கட்டின்னு வரேன். அவரையே என்னால் கேட்க முடியாது. நீ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு கேட்குறேன். சரி, பார்க்குறேண்ணா. சரி, நாளைக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. நாளைக்கு கேட்டு வைக்கிறேன். அப்படி கொடுத்தாங்கன்னா நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. என்ன இதெல்லாம் சாப்பிட்டு போங்கண்ணா. இல்லைம்மா, நான் சாப்பிட்டு வந்துட்டேம்மா, நான் கிளம்புறேம்மா. பார்த்து போங்கண்ணா. சரிம்மா. சாந்தி, சாந்தி. யாரு? சீதாக்கா வந்துடுறேம்மா. சீதாக்கா? வாங்கக்கா, பின்னாடி தோட்டத்து பக்கம் வாங்க. சரி, தான் வரேன். வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அப்படியா? வீட்டுல அண்ணெல்லாம் எப்படி இருக்காங்க? பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன இவ்வளவு தூரம்? சும்மா தான். இந்த காரணம் எல்லாம் வரமாட்டீங்களே, திடீர்னு வந்திருக்கீங்க? ஒரு அர்ஜென்ட்டா கொஞ்சம் காசு வேணுமா? என்னது காசா? உங்ககிட்ட இல்லாத காசா என்கிட்ட வந்து பைசா கேக்குறீங்க? விளையாடாதம்மா, ஒரு அர்ஜென்ட் வேணுமா காசு? அர்ஜென்ட்டா? என்ன அவ்வளவு அவசரம்? என்ன? எங்க அண்ணன் பசங்க ஃபீஸ் கட்டணும், அதுக்குதான் வந்து கேக்குறேன். ஐயோ, இப்ப வந்து கேக்குறீங்களா? இப்ப 2 நாள் முன்னாடி தான் நான் வேற ஒருத்தவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். நானு என்கிட்ட இல்லையே. இப்போ நான் உன்னை நம்பிதான் வந்திருக்கேன். நான் அவங்க கேட்க முடியாது என்னால. வேற ஒரு அண்ணன் தராரு, ஆனா அவர்கிட்ட 10 வட்டிக்கா. என்னம்மா இப்படி சொல்லிட்டு? 10லாம் ஒரு 2 பாருமா. நீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க, என்கிட்ட இருந்தா நான் உங்களுக்கு 2 வட்டிக்கே கொடுத்துருப்பேன். என்கிட்ட இப்ப இல்லக்கா, அதனாலதான் வெளியே வேணா வாங்கி தரேன், கரெக்டா கட்டணும் உங்ககிட்ட. ஆனா அவர்கிட்ட 10 வட்டிக்கா. இப்ப அர்ஜென்ட்டா வேணும், என்ன பண்றது? அதுதான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். 10 சொல்றியே. ஓகேன்னா சொல்லுங்க, நான் வேணா போய் அவர்கிட்ட கேக்குறேன். சரிம்மா, ரெடி பண்ணுங்க. சரி, கிடைக்குமா? இன்னைக்கு கிடைக்காதுக்கா, நான் இன்னைக்குதான் போய் கேக்குறேன். நீங்க நாளைக்கா வாங்க, நான் கேட்டு வைக்கிறேன். சரி, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க. இருக்க, வாங்க காஃபி சாப்பிட்டு போங்க. பரவாயில்லம்மா, அவர் வந்துடுற சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு போகணும். சரிக்கா. சரி, சரி, ஓகேக்கா. சரி. ஹலோ. ஹலோ, குமார்ண்ணா? யாருமா? நான் சாந்தி பேசுறேண்ணா. ஓ, சாந்தியா? சொல்லுமா. எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கிற, நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கண்ணா. சரி, என்ன விஷயம் சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி. நம்ம தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு 50,000 தேவைப்படுதுண்ணா. சரி. பாட்டி ரொம்ப நல்ல பாட்டி. சரி. கரெக்டா கட்டிடுவாங்க. அப்படியா? ஆமாண்ணா, வட்டிலாம் உனக்கு கரெக்டா மாசம் மாசம் வந்துடும்ண்ணா.
அப்படியா? நம்மளது வந்து 5 பைசா வட்டி தெரியல உனக்கு? தெரியும்ண்ணா, கரெக்டா தெரியும்ண்ணா. ஏன்னா நம்ம எப்படி கரெக்டா இருப்போம், கரெக்டா மாசம் பிறந்தா வந்துடணும், தெரியல? சரிண்ணா, வந்துடும்ண்ணா. ஏன்னா நான் உன்னை நம்பிதான் கொடுக்குறேன், புரியுதா? நான் பொறுப்புண்ணா, கரெக்டா வாங்கி கொடுத்துறேன். 5 வட்டி தானே சொல்லிட்டேன், நான் உங்ககிட்ட 5 வட்டின்னு சொல்லிட்டேன். சரி, கரெக்டா கொடுத்துருவாங்கண்ணா மாசம் மாசம். அப்படியா? ஆமாண்ணா. சரிம்மா, எப்போ தேவைப்படுது? நான் இன்னைக்கு 5 மணிக்கு வர சொன்னேன், சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கா? சரி, நீ என்ன பண்ற, 5 மணிக்கு வரதுக்கு முன்னே எனக்கு ஒரு கால் பண்ணு. சரிண்ணா. நான் கால் பண்ணிட்டு நான் இருக்கிறேன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வா. சரிங்கண்ணா. ஆனா அப்பதான் நான் ஆனா நல்லா சொல்றேன், 5 பைசா வட்டி எனக்கு கரெக்டா வந்துடணும் மாசம் பிறந்தா, புரியுதா? ஆனா கரெக்டா வந்துடும்ண்ணா, வட்டி எல்லாம் எதுவும் நிக்காது. பார்ட்டி ரொம்ப நல்ல பார்ட்டி, கரெக்டா கட்டிடுவாங்கண்ணே. சரி, எனக்கு அவங்க பொறுப்பு இல்ல, எனக்கு நீ தான் பொறுப்பு. சரிண்ணா, நான் பொறுப்புல நான் கரெக்டா மாசம் மாசம் உனக்கு வட்டி கட்டிடுறேண்ணே. சரிம்மா, ரைட்டுமா, நீ வரதுக்கு முன்னே எனக்கு கால் பண்ணிட்டு வா ஈவினிங். சரிங்கண்ணா, வந்துடுறேண்ணா. ஓகேம்மா. சரிண்ணா. அண்ணா, யாருமா? நான் சாந்திண்ணா. ஆமாம்மா, அவங்க அம்மா வெயிட் பண்ணுகிறேன். அப்படியாண்ணா? வா வா. சொல்லுங்கண்ணா. கேட்டா காசு கேட்ட, நான் கரெக்டா கொடுத்துட்றேன். சரிண்ணா. நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும்ல? தெரியும். 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள கரெக்டா வந்துடணும் பணம், புரியுதா? நானே சொல்றேன் அவன் நல்ல பார்ட்டின்னு, அப்புறம் நீ எனக்கு இன்னொரு ஞாபகப்படுத்தணுமா? இல்லம்மா, கரெக்டுமா. இன்னைக்கு இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலை சுச்சுவேஷன்ல மனுஷனுங்க எப்படி எப்படி ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. நீ ஒரு வாட்டி 2 வாட்டி அந்த 27 28 தேதி வருது பாத்தியா, 30ஆம் தேதி வரத்துக்குள்ள ஒரு வார்த்தை அவன் காதுல போட்டுரு, புரியுதா? ஏன்னா சில பேர் 1000 டென்ஷன்ல இருந்துவாங்க, மறந்துடுவாங்க. நீ சொன்னீன்னு வச்சுக்க, அவங்க 5ஆம் தேதிக்குள்ள கட்டி ஆகணும், அவர் வேற கராரான பைனான்ஸ் சொன்னாங்களே அப்படின்னு அவங்களுக்கு நினைப்பு இருக்கும், புரியுதா நான் சொல்றது? அதுக்குதான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. நான் எத்தனை வாட்டி வாங்கியிருக்கேன், எவ்வளவு வாட்டி எடுத்து வந்து திருப்பி கொடுத்துருக்கேன், எனக்கு நீங்க சொல்லணுமா, ஞாபகப்படுத்தணுமா? மனுஷாளுங்க எப்பப்ப எப்படி மாறம் தெரியும், 1000 டென்ஷன் எல்லாம் மறந்துடுவாங்கம்மா. கட்சியில 2ஆம் தேதி 3ஆம் தேதி அக்கான்னு சொல்லி எல்லாம் எதுவும் பண்ண முடியாது, புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? நல்ல பார்ட்டினா கரெக்டா கட்டிடுவாங்க. நான் சொல்றேன்னா நல்ல பார்ட்டி தானே. நீ ஒரு 30ஆம் தேதிக்குள்ள லாஸ்டா 30 முடிக்கிறதுக்குள்ள ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அக்கா, 5ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி பண்ணாது, ஒன்றும் தப்பு கிடையாது, புரியுதா? இதுல வந்து கரெக்டா இருக்குது. எண்ணி பாத்துக்கிறியா? கொடுங்கண்ணா. என்ன நம்மளுக்குள்ள போய் எண்ணிலாம் பாத்துக்க சொல்றீங்க, நம்மனா எண்ணி நேத்தா பழகுறோம். சரி சரிண்ணா. சரிண்ணா, வரேண்ணா. சரி, ஜாக்கிரதை. சரிண்ணா. 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள என்னை பத்தி உனக்கு தெரியும், படிச்சு சொல்றேன், கரெக்டா? 5 வட்டி அது ரொம்ப முக்கியம். சரிண்ணா. சரி, ரைட், ஓகே. சரிண்ணா, போயிட்டோம். சீதாக்கா. வாமா சாந்தி, உக்கார். என்னக்கா என்ன பண்றீங்க, வேலை முடிஞ்சிச்சா? எல்லா வேலை முடிச்சு, நமக்கு என்ன வேலை இருக்குது, இந்த போன் பாக்கணும் டிவி பாக்குற வேலை தான். என்னம்மா காசு கேட்டேன்? கேட்டேன்க்கா, அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன், கொடுத்துருக்காங்க. சரிம்மா. 1ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ள வட்டி கரெக்டா கட்டிடணும்க்கா. அதெல்லாம் கரெக்டா சரியா? 10 வட்டி உங்களுக்காக தான் நான் 10 வட்டி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்லவே இல்லைன்னாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாச்சே அப்படின்ட்டு தான். சரியா? இல்லம்மா, என் சூழ்நிலை சரியில்லை, எங்க அண்ணன் அர்ஜென்ட்டா காசு கேட்டாரு, ஃபீஸ் கட்டணும். இப்ப நான் என்ன பண்றது, நம்ம சூழ்நிலைக்கு வாங்கிதான் ஆகணும். நான் கரெக்டா நான் 5ஆம் தேதி கரெக்டா வட்டிக்கு 10ஆம் தேதி 5ஆம் தேதி கொடுத்துருவேன் காசு. சரிக்கா, 10 வட்டிக்கா, ஞாபகம் இருக்குல்ல? சரிம்மா, நீ நம்பி அங்க வாங்கி தரல, கரெக்டா நான் கட்டிடுவேன். சரிக்கா. சரி, நீங்க வேற எதுனா எனக்கு போன் பண்ணுங்க. 1ஆம் தேதியில 5ஆம் தேதிக்குள்ள வட்டி கரெக்டா கட்டிடணும், நான் காப்பாத்திடுவேன். மத்த ஆள் மாதிரி இல்ல, அவர் கொஞ்சம் கரரான பார்ட்டி, அதனாலதான் உங்ககிட்ட இத்தனை வாட்டி சொல்றேன். சரியா? சரி, வந்தம்மா, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போமா. வேணாக்கா, நான் கிளம்புறேன்க்கா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரியா? ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்கிறீங்க? பக்கத்துல தான் இருக்கேன். நான் ஃபீஸ் கட்ட காசு கேட்டீங்கல்ல? ஆமா, நான் கேட்ட காசு கெட்டுச்சு. கட்டிச்சாமா? அப்படியா? அது வந்துடுறேம்மா, 5 நிமிஷத்துல வந்துடுறேம்மா. சீக்கிரமா வாங்கண்ணா. சீதா, வாண்ணா, உட்காருண்ணா. காசு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நன்றிம்மா. என்ன, அன்னைக்கு 2 லட்சத்துக்கு நான் வட்டி நான் கட்டின்னு வரேன். இதே வந்து நான் என்னால கட்ட முடியாது, எப்படியோ கஷ்டப்பட்டு நான் வாங்கி வச்சிருக்கேன். நான் 10 வட்டி இதுக்கு நான் எப்பவுமே வாங்க மாட்டேன். நான் 10 வட்டிலாம் இது அவர் கொடுக்குற காசுல நான் மிச்சம் பண்ணி நான் வட்டி கட்டின்னு வரேன். இதே வந்து என்னை மாட்டி விட்டுறாதுன்னா, அவர்கிட்ட ஏற்கனவே பேயாட்ட ஆடுறாரு, என்னை தொழிச்சு எடுத்துருவாரு. கரெக்டா 5ஆம் தேதி நான் வட்டி கொடுத்துருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா நீ ஃபீஸ் கட்டணும்னு சொல்ற, அதுக்கு தானே நான் எங்க வேணா கேட்டு வாங்கிட்டு வந்தேன். பசங்களுக்கு ஃபீஸ் கட்டதானமா கேட்டேன் நானு. கண்டிப்பா புரியுதுண்ணா, நான் ஃபர்ஸ்ட் மாதிரி பண்ணிடாத, என்னால தாங்க முடியாது. இன்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். சரி, கண்டிப்பா கட்டிடுறேம்மா. உன் மேல பழி போடுறோம்னு நான் பண்ண மாட்டேம்மா. ஏன்னா அது எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறேன். இது என்னால கட்ட முடியாது, இதே வச்சிடாது என் தலையில. கண்டிப்பா கட்டிடுறேம்மா. அவங்க கரெக்டான பார்ட்டி, கரெக்டா 5ஆம் தேதி தான் கொடுத்துடணுமா?
5ஆம் தேதிக்குள்ள நான் உங்களுக்கு வட்டி கட்டிடுறேம்மா. சரி அந்த 2 லட்சத்தையும் நான் எவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியுமோ அடைச்சிடுறேம்மா. நான் இது ஃபர்ஸ்ட் இது கட்டுங்க வட்டி. அது பாக்குறேன் நான். காசு வரும்போது எனக்கு கொடுத்துருங்க 2 லட்சத்தை. இது மட்டும் 5ஆம் தேதினா கொடுத்துருங்க. அவர்கிட்ட நான் பதில் சொல்ல முடியாது. கண்டிப்பா கட்டிடுறேம்மா. முதல்ல நான் போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேம்மா. ஸ்கூல்ல போயிட்டு என்ன மணி கூட வந்து சாப்பிடல. அதெல்லாம் சாப்பிட்டு போங்க. இல்லம்மா வேணாம், முதல்ல ஃபீஸ் கட்டுற வேலையை பாக்குறேம்மா. முதல்ல நான் பணம் கட்டுறேன். கடைக்கு போய்க்கிறாரு அவர் வரத்துக்குள்ள நீங்க போயிடுங்க. சரிம்மா சரிம்மா வரேம்மா. பத்திரமா போன பாத்துக்கலாம். என்ன மச்சான் இது கூட காத்தடிக்குது? அப்பல இந்த பக்கமா வந்தேன். சரி உங்களும் தங்கச்சி எல்லாம் பார்த்து ரொம்ப சரி போலாமேன்னு வந்தேன். அப்படியா? இப்படி வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? குழந்தைங்க எல்லாம் வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? சரி ஒரு தூரம் வந்து நீங்க வாங்க சாப்பிட்டு போலாம் வாங்க. இல்ல மாப்பிள்ள கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, அப்புறமா வரேன். எப்போ ஒரு வாட்டி வரீங்க, நான் பாக்குறதே பெரிய அதிசயம். இதுல அர்ஜென்ட்டா போறோம் வாங்க, நீங்க முதல்ல சாப்பிட்டு தான் போறோம். கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. இல்லன்னா அப்படின்னு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு மாப்பிள்ள, நான் வரேன் மாப்பிள்ள. அப்படியா? சரி ரைட் ஓகே, போயிட்டு அத்தாட்டி கண்டிப்பா வந்து சாப்பிடணும். கண்டிப்பா வரேன். சரி ரைட் வர சொல்ல குழந்தைங்க எல்லாம் வீட்டுல எல்லாம் இட்டுன்னு வரணும். ஓகே கூப்பிட்டு சரி போயிட்டு வாங்க. இது அர்ஜென்ட்டா போறீங்க வரேன் மாப்பிள்ள. முன்னாடி ஒண்ணு வந்துட்டு போனா பொழுது. ஆமாங்க ஒரு வேலையா வந்தாரு. அதுலயே நம்மள பாத்துட்டு போலான்னு வந்தாரு. அப்படியா? என்ன வேலையா வந்தானா? ஏதோ ஒரு அவசரமா அர்ஜென்ட்டா உன் ஃப்ரெண்டு பாக்கணுமா. ஓ கையில என்ன மாதிரி போனா பை மாதிரி தெரிஞ்சுது. தெரியலையே. அப்படியா? சரி கொஞ்சம் தண்ணி ஏத்தணும். அவங்க அண்ணன் சும்மா வர மாட்டாங்க. சோழியம் குடும்பம் சும்மா ஆடாத. ஏதோ உள்குத்து இருக்கு. வந்துக்கிறான் ஏதோ வாங்கிட்டு போய்க்கிறான். நம்ம கண்ணால பார்த்தேன் செவப்பையில. ஆனா அவன் பாட்டு சைலண்டா போறான். மூடி நம்மள பாத்திரம் பண்றான். அப்படியே அப்படியே மூடி மச்சிக்கின்னு போறான். கண்டிப்பா இது பணமா தான் இருக்கணும். இவகிட்ட எப்படியா தண்ணி எடுத்துன்னு ஓட்டோம். இவகிட்ட எப்படியாவது போட்டு வாங்கணும். இவ அதுக்கு மேல தில்லாலங்கடி, அண்ணனுக்கு மேல தில்லாலங்கடி. இவகிட்ட உஷாரா நேக்கா நிதானம் பேசிதான் அவர்கிட்ட கறக்க முறையில கறக்கணும். வரட்டும் பாத்துக்கலாம். வாங்க ஒன்னு நான் பார்த்தேன். எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். ஒன்னு என்னங்க சொன்னாரு? என்ன சொன்னாங்களா? நீ பணம் வாங்கி கொடுத்த விஷயத்த சொல்லிட்டான். ஒன்னு சொல்ல வேணாம் சொல்லிட்டான். இல்லைங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏய் பொய் பேசாதடி. அவன் என்ன சும்மா விளையாட்டு போறான்? நான் இப்ப என்கிட்ட சொன்னது பொய்யா? அவன் இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா டீட்டெயிலா சொல்லிட்டான் என்கிட்ட. நீ என்ன வாங்கி கொடுத்த, இதுக்கு முன்ன என்ன கொடுத்த, எல்லாத்தையும் டீட்டெயிலா எனக்கு சொல்லிட்டான். இதுக்கு முன்ன எவ்வளவு வாங்கி கொடுத்த? எதுவுமே வாங்கி தரலங்க. சொந்த 75,000 வாங்கி போறேன்னு சொன்னான்டி அவன். பணம் வாங்கி இருக்கிறேன்ட்டு. 75,000? 2 லட்சம் தரணுங்க அவரு. பத்தியா? 2 லட்சம் வாங்கி கொடுத்துறேன் நானு. வந்துச்சு பாரு உண்மையா. 2 லட்சம் வாங்கி கொடுத்துக்கிறியா? எவன் அப்பா விட்டு போனான்? அவரு கேக்குறாருங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டாரு. தான் கரெக்டா வாங்கி கொடுத்துறியா? உனக்கு தெரியாம என்கிட்ட எவ்வளவு வாங்கிக்கிறா தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. பின்ன அதெல்லாம் தெரியாம என்னடி குடும்பம் பண்ற நீ? சரி 2 லட்சம் வாங்கி போனான்ட்டு உப்பு எவ்வளவு வாங்கி போய்க்கிறான்? 50,000 கேட்டாருங்க பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு. மென்ட்ல ஏன்னா கொஞ்சம் மூளை இருக்கு அவங்க. என்னங்க பண்றது? கூட பிறந்தவரு கேக்குறாரு, என்ன பண்ண சொல்றேன்? அவன் 2 பேர்த்த மாத்தி வாங்கிக்கிறான். அவங்ககிட்ட வாங்குறான், என்கிட்ட வாங்குறான். அது எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் கொடுத்துருக்க மாட்டேங்க. கொஞ்சம் கூட புத்தியே கிடையாதா உனக்கு? சரி யாருகிட்ட வாங்கி கொடுத்தா? சாந்தி கிட்ட தாங்க வாங்கி கொடுத்தேன் நானு. சாந்தி கிட்டியா? இந்த 3வது வீட்டுல சாந்தி, அந்த சாந்தியா? அவதாங்க வாங்க கேட்டேன். அது மோசமா இருந்தாச்சு. அதுகிட்ட போய் வாங்கிக்கிறீ நீ? சரி எவ்வளவுக்கு வட்டி வாங்க? எவ்வளவு வட்டி அது? 10,000 ரூபாய் வட்டி. 10 பைசா வட்டியா? ஆமா. ஆடி பாய் கூறு கட்டவல. அவ என்கிட்ட வந்து வாங்கின 5 பைசா வட்டிக்கு. என்ன சொல்றீங்க? என்னங்க சொல்றீங்க? என்கிட்ட தான் வாங்கின 5 பைசா வட்டிக்காவா? இல்ல எனக்கு தெரியாது. 10 பைசா அதுவும் கரெக்டா. இவ்வளவு தூரம் ஏமாந்து இருக்கிறேடி. எவ்வளவு கஷ்டப்படுறோம் நான் காசு சம்பாதிக்கிறதுக்கு. நம்ம நீ என் கூட இருந்து அனுசரிச்சு இவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் இப்ப ஏன் இந்த மாதிரி மாறிச்சு உனக்கு புத்தி? அவர் கேட்கும் போது நான் என்னங்க பண்றது? அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னாரு. அதாங்க வாங்கி கொடுத்தேன். எனக்கு தெரியும். சரி இல்லை, நீ குடும்பம் பண்றதே சரி கிடையாது. அவன் அண்ணன் என்கிட்ட ஏமாத்தி வாங்குறான், உங்ககிட்ட ஏமாத்தி வாங்குறான். அவன் என்ன நினைச்சுக்கிறான்னு தெரியல அவன். சரி ஏதோ கேட்கற ஏதோ கொடுக்குறோம், அதை அனுசரிச்சு போனால ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுகிறான் உங்க அண்ணன்?
நான் என்ன பண்றது கேட்டா நான் என்ன பண்றது? அதான் வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன் நானு. ரொம்ப தப்பு பண்றடி, ரொம்ப தப்பு பண்ற. இனிமேல் இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்காத நீ, புரியுதா? பார், இதான் டைம் என்கிட்ட 5 பைசா வட்டி வாங்கி உன்கிட்ட 10 பைசா வட்டி கொடுத்துரு. அவ எவ்வளவு பெரிய புத்திசாலி பத்தியா? நம்ம 2 பேருக்குள்ள எப்படி சம்பாதிக்கிறாப்ப? அவ எவ்வளவு கில்லடி சாந்தி. நீங்க நீங்க கேட்டா கொடுக்க மாட்டீங்க, அதுதான் நான் வட்டிக்கு வாங்கினேன். பாக்குறேன் நான் அவளை பார்த்து கேட்கறேன் நான். எவ்வளவு பெரிய திலாலங்கடி வேலை பண்ணிக்கிறா சாந்தி. எவ்வளவு பெரிய தப்பு இந்த வேலை. சரி, இப்பயாவது ஒழுங்கா கத்துக்க, குடும்பம் பண்ண கத்துக்கோ, புரியுதா? உனக்கு எதனா காசு ஒண்ணா நீ என்ன கேளு, நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி அண்ணன் வரான், அப்பப்போ வரான், இது கேட்கறதுக்கு இறக்கப்பட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நம்ம ரோட்டுக்கு போக வேண்டியதுதான். புரியுதா சொல்றதுன்னான்ட்டு? மண்டல பேர்தா இல்ல சொல்றதுலா? இனிமேலாம் புத்திசாலியா ஒழுங்கா குடும்பம் பண்ண. உனக்கு எதனா தேவைன்னா என்கிட்ட கேளு, நான் கொடுக்குறேன். அண்ணன் வராது தூக்கி அண்ணனுக்கு கொடுத்துறாத. நாளைக்கு நம்மளுக்கு கஷ்டம் வந்ததுன்னா யாரும் நமக்கு 5 பைசா கொடுக்க மாட்டாங்க. புரியுதா சொல்றது? சரி, நகை எதனா வச்சு கொடுத்துக்கிறியா? ஆமாங்க, வீட்டுல பீரோல இருந்து நெக்லஸ் எடுத்து கொடுத்தேன். ஒரு தடவை அவுத்து கொடுத்துரு. வந்து கேக்குறாரு, இந்த மாதிரி இருக்குது நீ. ஐயா, இவ்வளவு வச்சு குப்பை கொடுத்து தப்பா போகுதா? என்ன அவர் கேட்கும்போது நான் என்னங்க பண்றது? என்கிட்ட இருந்து கொடுத்து நான் நெக்லஸ் எடுத்து கொடுத்தேன். தப்பு, ரொம்ப தப்பு பண்ற நீ. எப்படி வச்சு கொடுப்ப? யாரு கேட்டு கொடுத்தா நீ? அது உங்ககிட்ட சொல்லதான், நான் அதை எடுத்து கொடுத்தேன். அதான் நீ கல்யாணத்துக்கு போனோம், எத்தனை வந்தாக்கா எல்லாரும் எங்கே வச்சு வாங்க போலாம் அர்ஜென்டா விட்டு ஓடிது என் கூட. நீ சொன்ன என்ன திட்ட போறீங்கன்னு தான் நான் சொல்ல. என்ன நீ திட்ட போற? ஒரு புருஷனுக்கு தெரியாம ஒரு பொண்டாட்டி இந்த மாதிரி குடும்பம் பண்றது? அண்ணன் வரான் நல்லா திட்டி அண்ணனை கொடுத்துனுக்குற. பயங்கர தப்பு பண்ற. இதெல்லாம் ரொம்ப தப்பு. இனிமேலாவது ஒழுங்கா உனக்கு எதனா தேவைன்னா என்ன பாரு, என்ன கேள்வி, நான் கொடுக்குறேன். புரியுதா சொல்றது? இதே நிறுத்திக்கோ. அண்ணன் தம்பி தங்கச்சிக்கு எவ்வளவு பாசம் அவ்வளவுதான் இருக்கணும் பாசம். இந்த மாதிரி ரொம்ப ஓவரா போக தேவையில்ல. புரியுதா? ஒரு கூட பிறந்தவர், என் கூட பிறந்தவர், அவர் கஷ்டம்னு கேட்கும்போது நான் என்ன சொல்ல முடியும்? அவர் கேட்கும் போது நானும் கொடுக்குறேன், இல்லைன்னு சொல்ல. எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. புரியுதா? சரிங்க, நான் இனிமேல் கேட்டுனே கொடுக்குறேன். அவ்வளவுதான் சொல்லி வைக்கிறேன். மா, காஃபி ஏதாவது சாப்பிட்டீங்களாமா? காஃபி மணி என்னடா 7 மணி ஆகுது, இது வரைக்கும் ஒரு கிளாஸ் காஃபி வரலடா எனக்கு. 4 ஆக ஆக எல்லாம் மாறி போச்சா? இருக்கட்டும், எத்தனை மணிக்கு தராங்களோ தரட்டும் மேடம், பாக்குறேன் நானும் எத்தனை மணிக்கு காஃபி வருதுன்னு. என்னம்மா சொல்ற? அவ அப்படி பண்ண மாட்டாளே. நான்லாம் என் மாமியாருக்கு பயந்து இருந்தேன். இப்ப இருக்கிறதுங்களாம் எங்க அந்த மாதிரி இருக்குதுங்க? ஜெயந்தி, நீ கூப்பிட்டே வரலையா? நல்லா இருக்குதுடா, நல்லா இருக்குது. புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறது. இதான் உனக்கு மரியாதை கொடுக்குற லட்சணமா? நல்லா இருக்குதுடா, நல்லா இருக்குது. ஜெயந்தி, என்ன சும்மா கத்திட்டு இருக்கீங்க? பால் வாங்க கடைக்கு போயிருந்தேன். வீட்டுல பால் பாக்கெட் வாங்கி என்ன கேக்குறீங்களா? பால் கெட்டு போச்சு. இப்ப நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரதா இருக்கு. ஓ, யார் பக்கம் பேசுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, டீயை போடு. இந்த வீட்டுல சத்தியமா நிம்மதியே இல்லை. கொஞ்ச நேரம் விடுறாங்களா பத்தியா? காஃபி போடு கொஞ்ச நேரம் காஃபி குடிக்கலாம், என்ன ஆயிட போறாங்க? சரி, இவங்கதான் அப்படின்னா இவரும் அப்படிதான் இருக்காரு. நான் மிஷினா ஒரு மனுஷன்னு கூட எனக்கு தெரியல. பாரு, லைட் எங்க வச்சுன்னே தெரியல. டென்ஷன்ல எல்லாமே மறந்து போகுது. லைட் எங்க வச்சுங்க? அர்ஜென்ட் அது கூட கிடைக்காது. 10 பெட்டி வச்சிருக்கா, அதுக்குள்ள பொறுக்க மாட்டாங்க. இப்பதான் நீ பாலையே ஊத்துறியா? கொஞ்ச நேரத்துல பிடிச்சிருவேன், அவ்வளவுதான். சரிதான், 10 மணிக்குள்ள காஃபி கிடைச்சிருமா? இல்லத்த, கடைக்கு போய் வாங்கிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆச்சு. கொஞ்ச நேரங்க, 10 நிமிஷத்துல போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். பாக்குறேன் 10 நிமிஷத்துல வருதான்னு பாக்குறேன். இப்பதான் பாலே காயுதா? ஐயோ இல்லைங்க, போட்டுருவேன். நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, எல்லாமே தேடி போறதுக்கு எனக்கே கஷ்டமாச்சு. அத்தைதான் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்களும் புரிஞ்சுக்கலாம் என்ன அர்த்தம்? நான் தான் போட்டுட்டு தானே இருக்கேன். ஹாலுக்கு போனாலே அம்மா கத்துறாங்க. சீக்கிரம் போடு. போட்டுட்டேன். நான் குளிக்க போறேன். அவ்வளவுதான் ஆயிடுச்சு. 2 பேரும் எனக்கு தலைவலி. இல்ல போட்டுட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி போடுமா. ஐயோ, காபி தூக்கு பதிலா டீ தூளை போட்டுட்டேனே, எப்படி சமாளிக்கிறது? சமாளிப்போம், வேற வழி. இப்பவே கத்திட்டு இருந்தாங்க,
இன்னும் இதுக்கு வேற லேட் ஆச்சுன்னா அவ்வளவுதான். இன்னும் என் உயிர் போயிடும். என்ன சொல்ல போறாங்களோ? எவ்வளோ சமாளிச்சாச்சு, இதையும் சமாளிப்போம். வேற வழி. பொங்கி வேற தொலைய மாட்டேங்குது. என் அவசரம் உனக்கு புரியுதா? சோ என்னம்மா ஜெயந்தி, காஃபி போட்டுட்டேன். ஒரு நாளைக்கு உனக்கு விஷத்தை கலந்து கொடுக்குறேன். இரு, நான் காலையில காஃபி கேட்டம்மா, சாயந்தரம் காஃபி கேட்கல. ஆயிடுச்சத்த, இன்னும் அவ்வளவுதான். அத்தை என்னங்கத்த? மணி இல்ல. இல்லத்த, பால் கெட்டு போச்சு. அதை நானே போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து போறதா இருக்கு. ஏய், என்ன இது புது பழக்கம்? இல்லத்த, கால் வலிக்குது அதான். இன்னைக்கு விட்டா நீ எப்பவும் டெய்லி இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவ. நாங்கெல்லாம் அந்த காலத்துல எங்க மாமியாருக்கு மரியாதை கொடுத்து அவங்க உட்கார்ந்துதான் நாங்க உட்கார மாட்டோம். இது என்ன புதுசா இருக்கு? போ போய் டிஃபன் வேலையை பாரு. ஏய், என்னடி இது? காஃபி அத்த. காஃபியா? இது பார்த்தா காஃபி மாதிரியே இல்லையே. அத்தை, இது புது காபி தூள். இப்பதான் மார்க்கெட்ல வந்திருக்கு. அது நம்ம எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணி கேட்க சொல்லியிருக்காங்க. டீ மாதிரி இருக்கும், கொஞ்சம் காபி மாதிரியும் இருக்கும். எனக்கு ஃபில்டர் காஃபி பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? இல்லத்த, உன் இஷ்டத்துக்கு புதுசு புதுசாலாம் இங்க பண்ணாத, புரியுதா? எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நீ செய்யணும். உன் இஷ்டத்துக்கு எல்லாம் எங்களால பண்ண முடியாது. சரிங்க அத்தை. போய் என் பையன் ஆபீஸ் கிளம்பணும், போய் டிஃபன் வேலையை பாரு. இவளை கட்டி வந்துட்டு என் புள்ள படாத பாடுபடுறான். பாவம் என் புள்ள. நம்ம டிஃபன் ஏதாவது பண்ணியா? ஏம்மா அழுவுற? அம்மா தானே திட்டினாங்க. உங்க அம்மா திட்டினா நீ ஏத்துக்க மாட்டியா? கொஞ்சம் அவங்க வயசானவங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ப்ளீஸ். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். ரெஸ்ட் எடு. ஆஃபீஸ் போயிட்டு வரேன், நான் வந்து பேசுறேன். என்ன? பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா, பாய்மா. சரிம்மா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேம்மா, டைம் ஆயிடுச்சு. என்னடா டிஃபன் சாப்பிடல? இல்லம்மா, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ஏன்டா? உங்களுக்கு உடம்பு முடியலையா? ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். உடம்பு முடியலையா? ஆமாம்மா. ஏன், என்னாச்சு? கால் வலியாம்மா? ஏண்டா, ஒரு நாள் ஒரு வேலை லேட் ஆச்சுன்னா போதுமே, எல்லாம் அவ்வளவுதான், எல்லாம் லேட்டு. இங்க என்ன அப்படியே டெய்லி வெட்டி முறிக்கிறா பாரு கால் வலின்னு சொல்றதுக்கு. போடா போ. நல்லா பொண்டாட்டி தாசன் ஆயிட்டல, அவனை நல்லா ஏத்தி விட்டாளா? இனிமே நீ அம்மா பேச்ச கேப்பியா? போடா போ. என் புள்ள கிளம்பிட்டா. என்னம்மா ஜெயந்தி, என் புள்ள வெளியே சாப்பிட்டுக்கிறான். எனக்காவது டிஃபன் எதனா கிடைக்குமா? கிடைக்காதா? இந்த ரெடி பண்ணிடுறத. என்னத்த ரெடி பண்ணி எத்தனை மணி? மணி 10ஆவது. எத்தனை மணிக்கு டிஃபன் வருமோ தெரியல. நான் மாமியாருங்க நிலைமெல்லாம் இதுதான் போல.